நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம், இல்ல பிசினஸ் டெவலப்மென்ட் எக்ஸிக்யூட்டிவா இருக்கலாம், இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்ல சேல்ஸ் ஃபீல்ட்ல வொர்க் பண்ணலாம். நான் சொல்லப் போற இந்த மெத்தட் மூலியமா அடுத்த 24 ஹவர்ஸ்ல உங்க சேலோட பெர்ஸ்பெக்டிவ் மாறப்போகுது. ஒரு சேல நாம ஒரு பாக்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ்ல 4 விஷயம் இருக்கு. இன்விடேஷன், பிரசன்டேஷன், ஃபாலோ அப் அண்ட் குளோசிங். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் திங் பார்க்க போறது இன்விடேஷன். இன்விடேஷன்ல 2 டைப் இருக்கு. அதுல ஒண்ணு இன் டேட்டா இன்விடேஷன். செகண்ட் திங் அவுட் டேட்டா இன்விடேஷன். இன் டேட்டான்றது ஒரு கிளையண்டோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இல்ல அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு பர்சனலைஸ்டா ஃபோன் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவீங்க. அவுட் டேட்டான்றது ஒரு கிளையண்டோட எந்த டேட்டாஸுமே உங்களுக்கு தெரியாது. நீங்க உங்களோட ப்ராடக்ட் இல்ல சர்வீஸ் நீங்க அவங்க கிட்ட பிட்ச் பண்ணி கன்வெர்ட் பண்றீங்க. எப்பயுமே ஒரு கிளையண்டோட டேட்டா இருந்துச்சுன்னா கன்வெர்ட் பண்றது ஈஸி நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனா அது ஒரு ஒரு கிளையண்டோட எந்த டேட்டாஸுமே இல்லைனாலுமே நான் சொல்ற மெத்தட்ஸ் மூலியமா அந்த கிளையண்ட்டை நீங்க ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹாட் சேல். ஒரே கால்ல கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். நீங்க அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போறது டிசப்பாயின்மெண்ட் மட்டும் தான். செகண்ட் திங் யுவர் வாய்ஸ் ஷுட் பி வெரி போல்ட் அண்ட் ப்ரொஃபஷனல். நம்ம என்னைக்குமே என்ன பேச போறோங்கிறது முக்கியமே இல்லை, அதை எப்படி பேச போறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் லாஸ்ட் திங் டோன்ட் ப்ளீஸ் எனி ஒன். லைக் சார் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, மேம் நீங்க அவைலபிளா இருக்கீங்களா, இந்த மாதிரி வேர்ட்ஸை தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலா ஐ ஜஸ்ட் நீட் யூர் 5 minutes ஆஃப் டைம், இந்த மாதிரி வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா யூஸ் ஆல்வேஸ் ட்ரிபிள் இ ஃபேக்டர்ஸ் ஆன் யோர் கால். ட்ரிபிள்ங்கிறது எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட் அண்ட் எந்தூசியாசம். இது உங்க கால்ல குறையாம இன்னைக்கு பார்த்துக்கோங்க. செகண்ட் திங் என்னன்னா பிரசன்டேஷன். நீங்க உங்க ப்ராடக்ட்டோ இல்ல சர்வீஸோ உங்க கிளையண்ட் கிட்ட போயிட்டு பிட்ச் பண்றதுக்கு முன்னாடி அந்த கிளையண்டோட ரெக்யர்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 100% தெரியலனா கூட ஒரு 30 to 40% தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பிட்ச் பண்ணீங்கன்னா ஐம் வெரி சாரி, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் உங்களுக்கு வராது. அண்ட் இந்த பிட்ச் பண்ணும்போது நீங்க கிஸ்ங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. கிஸ்ன்றது நீங்க நினைக்கிறது இல்ல. கிஸ்ங்கிறது கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை ரொம்ப ஷார்ட்டாகவும் சிம்பிளாகவும் கன்வே பண்ணீங்கன்னா அதோட இம்பாக்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஃபாலோ பண்றது ரொம்ப சிம்பிள். ஆனா அதிகமா எஃபெக்ட் தரக்கூடிய விஷயம் இந்த ஃபாலோ அப் தான். நம்மள 90% ஆஃப் பீப்பிள் பண்ற தப்பு இந்த ஃபாலோ அப்ப கரெக்டா பண்ணாதது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா 90% ஆஃப் சேல் கன்வெர்ட் ஆகிற இடமும் இந்த ஃபாலோ அப்ங்கிற விதத்துல தான். ஆனா ஆக்சுவலி ஃபாலோ அப்னா என்ன? ஃபாலோ அப்ங்கிறது வெரி சிம்பிள். யூ ஹேவ் டு கிவ் அ ரீசன் ஃபார் யுவர் கிளையண்ட். உங்க ப்ராடக்ட்டையோ இல்ல உங்களோட சர்வீஸையோ உங்க கிளையண்ட் ஏன் வாங்கணும், இல்ல கிளையண்ட் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனை உங்க கிளையண்ட்டுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தர ஒரு மெத்தட் தான் ஃபாலோ அப். இந்த ஃபாலோ அப்ப ரொம்ப ஈஸியா நம்ம ட்ரிபிள் எஃப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணலாம். ட்ரிபிள் எஃப்ங்கிறது ஃபீல், ஃபெல்ட், ஃபவுண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளையண்டோட ரெக்யர்மெண்ட் என்னங்கிறத நீங்க ஃபீல் பண்ணணும். அண்ட் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை கிளையண்ட்டுக்கு அதை நீங்க ஃபெல் பண்ண வைக்கணும். ஐ மீன் உணர வைக்கணும். ஸோ தட் கிளையண்டோட ப்ராப்ளத்தை உங்களோட சொல்யூஷன் மூலியமா நீங்க அதை ஃபவுண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ ஃபீல், ஃபெல்ட், ஃபவுண்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அதான் க்ளோசிங். நிறைய பேர் ஏன் ஈவன் 95% ஆஃப் பீப்புள் ஸ்ட்ரகிள் ஆகிற இடம் இந்த க்ளோசிங் மெத்தட்ல தான். ஏன்னா நிறைய பேர் என்ன புலம்புவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு என் டீல் க்ளோஸ் ஆகல, எனக்கு என்னோட சேலை என்னால க்ளோஸ் பண்ண முடியல, பட் நான் ப்ராப்பரா பேசிட்டேன், அப்ரோச் பண்ணிட்டேன், பட் என்னால க்ளோஸ் பண்ண முடியல. இதுதான் அவங்களோட ஒரே ஏக்கமா இருக்கும். பட் அதை நம்ம ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஈவன் ஒன்று சொல்லவா, சேல்ல ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த க்ளோஸ் பண்ற ஃபேக்டர் தான். ஆனா 95% ஆஃப் பீப்புளுக்கு இதை எப்படி பண்றது கூட தெரியாது. நீங்க அத தெரிஞ்சுக்கணும்னா, இந்த 2 குவாலிட்டி உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆட்டிட்யூட். இங்க நெறைய பேருக்கு ஆட்டிட்யூடோட மீனிங் கூட என்னன்னு தெரியாது. ஆனா ஆட்டிட்யூட்னா என்னன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த எப்படி எடுத்துக்கிறீங்க, ஒரு விஷயத்த நீங்க எப்படி பண்றீங்க. தி வே யூ டேக் திங்ஸ், தி வே யூ டெல் திங்ஸ். இந்த சேல்ஸ்ல இந்த ஆட்டிட்யூட் தான் ஒரு வைட்டல் ரோல ப்ளே பண்ணிட்டு இருக்கு. நீங்க என்னைக்குமே உங்களோட கிளையண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஆட்டிட்யூடா பேசுனீங்கன்னா, அதோட ரிசல்ட் ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தது தான் டிமாண்ட் கிரியேட்டிங் ஸ்கில். உங்களோட சர்வீஸ பத்தி, உங்களோட ப்ராடக்ட்ட பத்தின டிமாண்ட நீங்க உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணியே ஆகணும். அது கிரியேட் நீங்க பண்ண தவறிட்டீங்கன்னா, அந்த சேல உங்களால கண்டிப்பா என்டர் பண்ண முடியாது. சார் நீங்க சொல்ற 2மே நான் பண்றேன். ஆனா எனக்கு அப்பயும் சேல்ஸே ஆகல. அப்ப என்ன சார் நான் பண்றது? இப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா, இந்த ட்ரிக்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், என்னைக்குமே ஒரு கிளையண்ட் கிட்ட நீங்க பேசி க்ளோஸ் பண்ணும்போது டைம் அண்ட் டேட்ட வச்சு பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிளையண்ட்ஸ் கிட்ட நீங்க மண்டே பேசுறீங்க அப்படின்னா, லைக் வெட்னஸ்டேக்குள்ள இந்த டேட்டுக்குள்ள இந்த டைம்க்குள்ள எனக்கு நீங்க உங்களோட டிசிஷன சொல்லுங்கங்கிற மாரி பேசுங்க. ஏன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு படத்துக்கு போறோம் வச்சுக்கோங்க. இந்த டேட் லைக் ஆகஸ்ட் 2 டைம் வந்து 2:15 ஷோ. இந்த தியேட்டருக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த டேட்ல, இந்த டைம்ல இந்த படத்துக்கு நம்ம போணும் அப்படின்ட்டு. அப்போ அதே மாதிரி தான் நீங்க கிளையண்ட்ஸ் கிட்ட இந்த டைம்க்குள்ள, இந்த டேட்ல நீங்க என்கிட்ட உங்களோட அப்டேட்ட குடுங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அந்த கிளையண்ட்டுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். உங்க டேட்ல, உங்க டைம்ல அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் குடுக்கணும் அப்படின்ட்டு. சோ தட் நீங்க என்ன பண்ணலாம், அவங்களோட அப்டேட்ட வச்சு நீங்க பெட்டரா ஃபாலோ பண்ணலாம். கன்வெர்ட்டும் பண்ண முடியும். ஃபைனலி உங்க ப்ராடக்ட்ட ஒரு சர்வீஸ பத்தின ஸ்ட்ரக்சர இல்ல உங்களோட டீடைல்ஸ கிளையன்ட்க்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு, நீங்க கிளையன்ட் கிட்ட என்ன பேசணும் அப்படின்னா, "சார் நான் நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு உங்ககிட்ட வந்து பேசுறேன். இல்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்ல நீங்க அவைலபிளா எப்ப சார் இருப்பீங்க? திருப்பி உங்களுக்கு எப்ப சார் கால் பண்றது?" இந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது. அப்ப என்ன பேசுறது அப்படின்னா, "சார் நான் உங்களுக்கு நாளைக்கு கால் பண்றேன். மார்னிங் பண்ணவா? இல்ல ஈவினிங் பண்ணவா?"
இல்ல சார் நான் ஈவினிங் பண்றேன் அப்படின்னு கிளைண்ட் சொன்னாங்கன்னா, ஓகே சார் ஆஃப்டர் 6 பிஃபோர் 6 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. கிளைண்ட்ஸ் எப்பயுமே நீங்க அவங்களுக்கு தான் ஆப்ஷன் கொடுக்கணும். அவங்க உங்களுக்கு ஆப்ஷன் தர மாதிரி நீங்க வச்சுக்கவே கூடாது. அண்ட் இந்த மாதிரி சேல்ஸ் அண்ட் டெக் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்க விஸ்டா டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு யாராச்சும் சேல்ஸ் பத்தின queries இருக்குன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம்.